வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது நீங்கள் அறிந்தது. அவ்வப்போது தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளையும் முன்னிலைப்படுத்தி பேசுவது வாடிக்கை. ஆனால் நான் பெரும்பாலான காணொளிகளில் தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து பதிவிடுவது என்னுடைய வாடிக்கை. காரணம், அது சார்ந்த தேடல்கள் எங்கிருந்தாலும் அதை தேடி எடுத்து அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வைத்துவிட வேண்டும் என்கின்றது என்னுடைய மன தவிப்பு. இதை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை ஆரம்பித்த முதல் காணொளியிலிருந்து அந்த வலையொலிக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்ட அந்த காணொளி வரை தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கும் தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்திகளுக்கும் முதன்மை கொடுத்து நான் தொடர்ச்சியாகவே வெளியிட்டு கொண்டு இருந்தேன். தற்பொழுது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலும் ஏறக்குறைய அது சார்ந்த கருத்துகளோடு தான் நான் பயணிக்க இருக்கின்றேன். இன்று கூட தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு செய்தி. இந்த செய்தி நான் எடுத்து புனைந்த செய்தி அல்ல. ஒரு வலையொலியில் ஒரு தோழர் நடத்தி அவர் வெளியிட்ட செய்தியைத்தான் உள்வாங்கி நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். ஏதாவது தவறு இருக்கின்றதால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். கதிர் பிளாக் என்கின்ற ஒரு வலையொலி. இந்த வலையொலியிலே அந்த தோழர் ஆவிகளோடு பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்து தன்னுடைய காணொளிகளை அவர் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார். அப்படித்தான் ஒரு காணொளியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த காணொளியில் அவர் முதலிலே வைத்திருந்த தலைப்பு, தேசிய தலைமையின் மகனுடைய ஆவியை அழைத்து பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் அமைத்திருக்கிறோம். எனவே இந்த வலையொலியில் நாங்கள் வெளியிடக்கூடிய இந்த காணொளியை தொடர்ச்சியாக பாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த காணொளியை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தோம். அப்பொழுது அங்கு ஒரு இளைஞர் உட்கார்ந்திருந்து அவர் முதலாக அந்த நிகழ்ச்சி என்ன என்கின்ற விடயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டார். ஏறக்குறைய அவருடைய கண்களில் இருந்த ஒரு தேடல் அல்லது ஒரு கண்களில் இருந்த ஒரு பரபரப்பு அந்த காணொலியை பார்க்கக்கூடிய முழு நேரமும் நம் மனதிற்குள் இருந்தது. முதலில் அந்த இளைஞர் குறிப்பிட்டார், நான் இப்பொழுது தேசிய தலைமையுடைய மகனுடைய ஆன்மாவை அழைக்க இருக்கிறேன். அதாவது கடைசி மகன் 5 தோட்டாக்கள் நெஞ்சிலே தாங்கி மரணத்தை தழுவிய அந்த பிஞ்சு பாலகனையின் ஆன்மாவை வைத்தான் அவர் அழைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நமக்கு ஆவியின் மீதோ சாமியின் மீதோ நம்பிக்கையெல்லாம் பெரிதாக கிடையாது. ஆயினும் இந்த வலையொலியில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த களத்தில் என்ன செய்திகள் வருகிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் ஆவலாக இருந்தோம். எனவே அந்த இளைஞர் அந்த வீரமரணம் அடைந்த அந்த பிஞ்சு பாலகனை அழைத்து அவருடைய ஆன்மாவை அழைத்து அவரோடு பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்து பேசிக்கொண்டிருந்தார். அப்படி பேசுகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து அங்கு அலசப்படுகிறது. உங்களுக்கு கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான பதில் எப்படி வருகின்றதென்றால், எனக்கு என்ன நடந்தது என்று நான் பார்க்கவில்லை, நான் பார்ப்பதற்கு முன்பாகவே எல்லாம் எனக்கு முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகிறது. இது அந்த இறந்து போன ஆன்மா குறிப்பிடுகின்றார்கள். அதன் பின்பு பல கேள்விகள் கேட்கிறார்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த ஆன்மா சொல்லக்கூடிய பதில்களும் அந்த ஆன்மாவால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த செய்திகளும் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்பு அந்த தொகுத்து வழங்கி கொண்டிருந்த தோழர் அந்த ஆவியோடு பேச அந்த ஆன்மாவோடு பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். தேசிய தலைமை உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு மௌனம், சிறிது நேரம் மௌனம் இருக்கிறது. அதன் பின்பு அந்த ஆன்மா பேசுகிறது, இறந்தது தேசிய தலைவர் அல்ல, தேசிய தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவை அந்த ஆன்மா எடுத்து வைக்கிறது. அப்படி என்றால் தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு கருத்தை அந்த ஆன்மா வைக்கிறது என்பதாக நாம் கணித்துக் கொள்கிறோம். அதன் பின்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள், தேசிய தலைமை வெளியே வருவதற்கான களம் இருக்கிறதா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா,
நீங்கள் தமிழக மக்களுக்கு அல்ல தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விளைகிறீர்கள் போன்ற பல கேள்விகள் அங்கு கேட்கப்படுகின்றன. அப்பொழுது தேசிய தலைமை வெளியே வரவிட்டாலும் தேசிய தலைமையால் செயல்படுத்த வேண்டிய விடயங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்கள் செயல்களிலிருந்து அவைகளை புரிந்து கொள்ள முடியும். இது தேசிய தலைமையின் பின்னணியிலிருந்து செயல்படுகின்ற விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆன்மா பதிவிடுகின்றது. நேரடியாக தேசிய தலைமை வந்து தமிழர்களுக்கான தீர்வுக்காக முன்போல செயல்படுவதற்கான களம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி வைக்கப்படுகின்றது. அப்பொழுது இல்லை என்கின்ற பதிலை அந்த ஆன்மா குறிப்பிடுகின்றது. அதன் பின்பு தேசிய தலைமை எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. அப்படி சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட நாடை குறிப்பிடுகின்றது. அந்த நாட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அது அழுத்தமாக பதிவிடுகிறது. அதுபோல அந்த ஆன்மாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்ல விளைகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த ஆன்மா குறிப்பிடுகின்றது, ஒட்டுமொத்த இலங்கையும் மகிழ்வில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று குறிப்பிடுகிறது. அதுபோல இந்த தோழர் இன்னும் பல கேள்விகளை கேட்கின்றார். அப்படி ஒரு கேள்விதான், நீங்கள் ஆன்மாவாக சென்ற பின்பு உங்களுடைய உறவோ உங்களுடைய நட்போ யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்ற பொழுது அந்த ஆன்மா குறிப்பிடுகின்றது, ஆம், நான் என்னுடைய நண்பரை சந்தித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது அந்த ஆன்மாவை மையப்படுத்தி அவர் கேட்ட செய்திகளின் அடிப்படையில் அவருடைய வலையொலியில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். இது ஆவியோடு அவர்கள் பேசினார்களா அல்லது ஆன்மா அவர்களோடு கைகோர்த்து கொண்டு அவர்களுடைய கருத்துகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருந்ததா? இந்த கேள்விகள் எல்லாம் நம் மனதிற்குள் உண்டு. காரணம், இந்த கேள்விகளுக்கான விடைகள் கிடைத்தால்தான் ஆன்மா வந்து பேசியதாக சொல்வதில் உண்மையை நாம் அறிய முடியும். ஆனால் அந்த தோழர் சொன்ன விடயங்களில் பல கருத்துகளும் அவரால் எடுத்து வைக்கப்பட்ட பல கேள்விகளும் அதற்கு இந்த ஆன்மா சொல்லிய பதில்களும் ஏறக்குறைய அந்த களச்சூழலை நினைவுபடுத்துவதாக இருந்தது. அது ஏதோ ஒரு பொய்யான தகவலை புனைந்து சொல்லப்பட்டது போல இல்லை. ஒரு அந்த களத்தில் இறுதிக்கட்ட களத்தில் என்ன நடந்ததோ அதனை மையப்படுத்திய செய்தியாக அது இருந்தது. எனவே இதில் பொய் இருக்குமா என்கின்ற விடயத்தில் கேள்வி இருக்கின்றன. தற்பொழுது அந்த ஆன்மா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், தேசிய தலைமை உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை அழுத்தமாக அது பதிவிட்டிருக்கிறது. ஆனால் தேசிய தலைமை முன்போது வெளிவந்து தன்னுடைய களத்தை அல்லது தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுக்க முடியுமா என்றால் அது கேள்விக்கணை என்கின்ற விடயத்தையும் அந்த ஆன்மா பதிவிட்டிருக்கிறது. இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் தேசிய தலைமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை ஒரு ஆன்மா வந்து குறிப்பிடுகிறது என்றால் அந்த ஆன்மாவை நாம் தலையில் வைத்து கொண்டாடத்தான் வேண்டும். அதுபோல தமிழர்களுக்கான தீர்வுக்கான களங்கள் திறக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது விதைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை களத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்ற பொழுது மாற்றங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.